பிரைஸ் த லார்ட். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே இந்த தீர்க்க தரிசன ஆராதனைக்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒருமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இன்றைக்கி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை வரவேற்கிறோம். சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த பரலோக உங்கள் நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரட்டும், உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இந்த வரிகளை பாடலாம். சிங்கத்தின் கெபியிலும், சிங்கத்தின் கேபியிலும், தீச்சூளை நடுவிலும், உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும், தீச்சூளை நடுவிலும், உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பாடுங்க பாப்பா என் கூட சேர்ந்து. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயா. இந்த
இந்த வார்த்தைகளை பாடும்போதே நான் தீர்க்கதரிசனமாக பேசுகிறேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற நெருக்கங்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற இந்த நேரம், எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த இடங்களில் உங்களை உயர்த்துவதற்கான வல்லமை, உங்களை உயர்த்துவதற்கான கிருபை உங்களை நோக்கி வருகிறது. தேவ பிள்ளைகளே, ஷகரபா ரபா கபலரியா துரபா ரபா. எந்த சிறைச்சாலையின் கட்டுகளிலே இருந்தாலும், எப்படிப்பட்ட சங்கிலிகளை பிசாசு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் பொறாமையினால, எப்படிப்பட்ட நிந்தையினால போட்டு வைத்திருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் முறிக்கப்படுகிற இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட சேர்ந்து இந்த வரிகளை ஒரு விசை பாடுவோமா சேர்ந்து? ஓ, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா சொல்வோமா? இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. விரும்புறீங்களா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவே அல்லேலூயா. கடைசியா இயேசுவே இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. எஸ் லார்ட். இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. சகலபோ உம் நாமம் உயரணுமே. உயர்த்துங்க ஆண்டவரை. உம் அரசு வரணுமே, உம் சித்தம் நடக்கணுமே. அப்பாவை உயர்த்துவோமா? உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் சித்தம் நடக்கணும். அப்பாவை உயர்த்துவோ. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா. ரபா பாபா உரியா துரபல ரட ரபா ஷெகரேயா துரோபோலே அந்தரபோ ரிபியம் தரபௌரபா. உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே. உம்மை போல் வாழணும். விரும்புறீங்களா? அப்பாவை போல, ஆண்டவரை போல உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மை துதிக்கணுமே.
பலனுமே. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் இந்த தீர்க்கதரிசன ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் இன்னைக்கான வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக தீர்க்கதரிசனமாக இந்த வார்த்தையை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆராதிக்கும்போது உள்ளத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் இந்த காரியத்தை பேசுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் காணாத ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எஸ், அநேக நேரங்களில் மனிதர்களால் நீங்கள் தாழ்த்தப்பட்ட போது, பிசாசினால் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி உண்மையாக பார்த்தீங்க. நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும்னு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்க. எஸ், ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது என்பதை ரொம்ப தெளிவாய் பேசுகிறார். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது, உங்களுக்கான உயர்வின் காலம் வந்துவிட்டது. நேற்று இந்த கூடுகைக்காக நான் ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை பேசினார். தேவன் உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. இன்னைக்கு நான் சொல்கிற இந்த வார்த்தையை உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். உங்களுக்கான உயர்வை தேவன் கொடுத்து விட்டார். இனி வருகிற நாட்களில் நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. பைபிளில் அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், மொர்தெகாய் என்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன், ராஜாவானாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக அவன் உண்மையாக இருந்தான். மொர்தெகாய் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மையாக இருந்தான். மொர்தெகாய் அவன் மற்றவர்கள் தனக்கு விரோதமாய் எதிராய் செயல்பட்ட போது, தனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை செய்ய நினைத்த போது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் மக்களுக்கு எது நன்மை என்று தனக்கு தேவன் கொடுத்த உத்தரவாதம், ஊழியம், பொறுப்புகளில் ரொம்ப கவனமாய் இருந்தான். தன்னை பற்றி அவன் ஒரு நாளும் கவலைப்படவே கிடையாது. தேவனை மட்டுமே உயர்த்தி, தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன் மொர்தெகாய். அந்த மனுஷனுக்கு விரோதமாய் ஆமான் என்கிற ஒருவன் தந்திரமாய் அவனை கீழே தள்ளணும், அவனை அழிக்கணும்னு சொல்லி பொறாமையினால், எரிச்சல்னால் செயல்பட்ட போது, அவன் எவ்வளவு பெரிய உயரங்களில் பொறுப்புகளில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அந்த இடத்துல அழகாய் வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்கிறது. மொர்தெகாய் மகா பெரியவனானான், அவன் மிகவும் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. ஆமானுடைய மனைவி சொல்கிறாங்க, அவன் யூதனானால் நீ தாழ்த்தப்படுவது நிச்சயம். அவன் தேவ பிள்ளை, உன்னால் அவனுக்கு விரோதமாக நிற்க முடியாது, நீ தாழ்த்தப்படுவது நிச்சயம் அப்படின்னு மனைவியே ஆமானை பார்த்து சொன்னாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் தேவ பிள்ளை என்பது உண்மையானால், தேவனை உயர்த்துகிற இருதயம் உள்ள உங்களை, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையுள்ள இருதயத்தோடு இருக்கிற நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அதற்காக தான் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியமாக இருக்கிற நீங்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம். தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் எந்தெந்த நிலைமைகளில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்களால் நீங்கள் கீழே தாழ்த்தப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், இன்னைக்கு வருகிற நாட்களிலே மொர்தெகாய் உயர்த்தப்பட்டது போல தேவன் உங்களை உயர்த்த போகிறார். இது உங்களுக்கான காலம், உயர்வின் காலம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கையில் பார்க்குறோம், தன் குடும்பத்தார், தன் சொந்த சகோதரர்களால் தாழ்த்தப்பட்டான். குழியில் தூக்கி போட்டாங்க, வனாந்தரத்தில் தூக்கி போட்டாங்க, எகிப்தியருக்கு விற்று போட்டாங்க, எல்லாமே பண்ணினாங்க. ஆனால் ஒரு காலம் யோசேப்பை புடமிட்டது, உருவாக்கினது. ஆண்டவர் அவனோடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். என்ன நடந்தது? எகிப்திற்கு ஒரு அதிகாரியாய் உருவாக்கப்பட்டான். எந்த சகோதரர்கள் தன்னை விற்று போட்டார்களோ அவர்களுக்கு முன்பாக அவன் உயர்த்தப்பட்டான். யோசேப்பு சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்கிறாரு. அவன் தரிசனத்தில் தான் பார்த்தான். அவனுடைய அரிக்கட்டுகள் நின்றது, அவன் சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் கீழே விழுந்தது, மண்டியிட்டது.
அப்போ நான் உயர்த்தப்படுவேன் அப்படின்னு அந்த ஒரு காரணம், அந்த தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிப்பட்ட எண்ணமே இல்லாமல் அவன் வாழ்க்கை கடினமான பாதையில் போனாலும் அழகாய் வார்த்தை சொன்னது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இத்தனை நாட்கள் உங்களுடைய கடினமான நேரங்களிலே, உங்கள் நெருக்கப்பட்ட நேரங்களில் கர்த்தர் உங்களோடு இருந்தார். அது எதற்காக அப்படின்னா உங்களை உயர்த்துவதற்காக. உங்களை அநேக இடங்களில் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நிறைய சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்களை புடமிட்டு அவருடைய பிள்ளையாய் அவருடைய அதிகாரத்தை பெற்ற மக்களை இன்றைக்கி வைத்திருப்பது எதற்காக? உங்களை உயர்த்துவதற்காக. உங்கள் உள்ளத்தில் கை வைத்து இந்த வார்த்தை நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே சொல்லலாம், தேவன் என்னை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் என்னை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. கர்த்தர் என்னை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. அதை தான் வாசிக்கிறோம். சங்கீதம் 145 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிறவர்களை தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, The Lord sustains all who fall and raises up all who are bowed down. தங்களை தாழ்த்துகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். bow down. ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை தாழ்த்துகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். உயர்வு என்பது எந்த இடத்துல துவங்குகிறது தெரியுங்களா? கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற அந்த இடத்திலிருந்து தான் உயர்வு, நமக்கான உயர்வு தொடங்குகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை முழுமையாய் தாழ்த்துகிறோம். தாழ்மைனா ஏதோ வார்த்தையினாலேயோ வெளிப்பிரகாரமான தாழ்மை அல்ல. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னா, கடந்த நாட்களில் பேசும்போது இந்த காரியத்தை நான் சொன்னேன். ஆவியில் எளிமை அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஐ எம் இன் அ பொசிஷன் ஆஃப் நீட். நான் ஒரு தேவையோடு இருக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியில் நான் தேவையோடு இருக்கிறேன் என்கிற உணர்வு தான் ஆவியில் எளிமை. எனக்கு ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. பறவைகளை பாருங்க, நல்லா ஜாலியாக சுற்றும். திடீர்னு அதுக்கு சாப்பாடு வேணும். வசனம் சொல்லுது, அவைகள் தேவனை நோக்கி பார்க்கும், கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். எப்பயுமே ஒரு தேவையில் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், சரீர பிரகாரமாக தேவன் உங்களை நிறைவாக வச்சுருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் தேவைகளோடு இருக்கணுன்றது தேவ திட்டம் அல்ல. தம் தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. தேவைகளை குறித்து கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மத்தேயு 6 வாசிக்கிறோம். அப்போ சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தேவைகளோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. இதில் நம்ம நிறைவாக இருக்கணும். ஆனால் எந்த இடத்துல தேவையோடு இருக்கணும் தெரியுங்களா? இன் ஸ்பிரிட், ஆவியில் தேவையோடு இருக்கணும். ஆவியில் தேவை, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் கிருபையின் மேலே கிருபை வேணும், நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும், எனக்கு இன்னும் அபிஷேகம், நான் இன்னும் வல்லமை வரங்களில் கட்டப்படணும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும். அதுதான் தேர்ஸ்டி, அதுதான் தாகம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ தாழ்மை என்பது என்ன தெரியுங்களா? தேவையோடு இருப்பது தான் தாழ்மை. ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இன்னும் வேணும் உங்கள் கிருபை, எனக்கு இன்னும், நீங்கள் இன்னும் வேணும், நீங்கள் இன்னும் வேணும்னு அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது தான் தாழ்மை. உலகத்தினிடத்தில் அல்ல, மனிதர்களிடத்தில் அல்ல, மற்றவர்கள் பார்க்கும்படியான தாழ்மை அல்ல. தேவ சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு இருக்கும்போது அவர் கிருபையினால் உயர்த்துகிறார். அதான் வசனம் சொல்லுது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எது உங்களை உயர்த்தும் தெரியுங்களா? கிருபை தான் உங்களை உயர்த்தும். எந்த கிருபை? தேவ கிருபை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து உங்களை தாழ்த்தும் போது அவருடைய கிருபை உங்களை அளவில்லாமல் நிரப்பும். பாருங்கள், அந்த கிருபை உங்களை உயர்த்தும். யோசேப்போட வாழ்க்கையில் தேவ கிருபை அவனோடு இருந்ததுன்னு வசனம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை உயர்த்தும் தேவ பிள்ளைகளே. நெகேமியாவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. தயவுன்னு போட்டிருக்கு. அது இன்னொரு மொழிபெயர்ப்பு கிருபை.
the grace, ஆண்டவருடைய கிருபை நெகேமியாவின் மேலே இருந்தபடியினால் அவன் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். கிருபை தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். கிருபையை பற்றி கள்ள கடவோம். அநேகர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா அந்த கிருபை தான் உயர்த்தும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களை உற்சாகப்படுத்துற ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்த தேவன் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தங்கள், உங்கள் உறவுகள், சபைகளில், ஊழியத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உயர்வு என்பது தானாய் வருவதல்ல, நாம உருவாக்கி கொள்வதல்ல. உயர்வு என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒன்று. ஹல்லேலூயா. உயர்வு என்பது தேவனாய் கொடுக்கிற ஒன்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு வசனங்களை வாசிக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்களை கீழே தள்ளுறாராம், தாழ்மையானவர்களை மேலே உயர்த்துறார். He has exalted those who were humble. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுகிறவர்களை தான் உயர்த்துகிறார். பலவான்களை கீழே தள்ளுகிறார். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. பலவான்களை கீழே தள்ளுகிறார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மனிதர்களுக்கு முன்னாடி பலவான், மனிதர்கள் பார்வையில் பலவான் இல்லை, தேவ பார்வையில் தாழ்மை உள்ளவர்கள் தான் பலவான்கள். நான் தான் சொல்லிட்டேன்ல, ஆவியில் எளிமை அப்படின்னா நான் ஸ்பிரிச்சுவல் நீடில் இருக்கிறேன். எப்பயுமே அந்த தாட்டில் இருக்கணும், எண்ணத்தில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தேவை இருந்து கொண்டு இருக்கு. நான் தாகத்தோடு இருக்கிறேன். அப்பாவோட கிருபை, அப்பாவோடைய பலன், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அன்பு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இது பத்தாது, நான் இன்னும் வளரணும், நான் இன்னும் பெருகணும், அவருக்குள்ள பலப்படணும். இந்த தாகம், இந்த ஒரு தேவை, ஆவிக்குரிய தேவை தான், இதற்கு பெயர் தான் தாழ்மை. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். Those who mourn are lifted to safety. எந்த இடத்துல உயர்த்தப்படுகிறார்கள்னா பாதுகாப்பான இடத்துக்கு உயர்த்தப்படுகிறார்கள். தமிழில் ரட்சித்து உயர்த்துகிறார் அப்படின்னு இப்படி போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, துக்கிக்கிறவர்களை lifted to safety, பாதுகாப்பான இடத்திலே உயர்த்தப்படுகிறார்கள். ஐயா, சில பேருக்கு உயர்வு பிரச்சனை ஆயிடுது. கீழே இருக்கிற வரைக்கும், நார்மலாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. கொஞ்சம் உயர்வு வந்துட்டா அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, சீக்கிரம் விழுந்து போயிடுறாங்க. அதுதான் சொல்கிறேன், மனிதனால் வருகிற உயர்வு, நாம தேடிக்கொள்ளுகிற உயர்வில் பாதுகாப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரா ஒரு மனுஷனை உயர்த்தினா அந்த உயர்வில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அதுதான் சேஃப்டி, பாதுகாப்பானது. ரொம்ப அழகான வரிகள் அங்கே போட்டிருக்கு. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இன்னும் அந்த ஆங்கிலத்தில் போட்டிருக்கிற மாதிரி சொல்லணும்னா, துக்கிக்கிறவர்களை, கஷ்டப்படுகிறவர்களை உயர்ந்த பாதுகாப்பான இடத்துல வைக்கிறார். உயர்ந்த பாதுகாப்பான இடத்துல வைக்கிறார். எஸ், இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பான இடம் எது தெரியுங்களா? உயர்ந்த ஸ்தலம். இயேசுவே நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரு? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பாதுகாப்பான இடம். அல்லேலூயா. அதுக்கு மேலே பார்க்குறோம், எப்போ உயர்த்தினாராம்? 8வது வசனத்திலேருந்து வாசிக்கிற யோபு 5:8. நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார்.
இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற ஆராய்ந்து முடியாத காரியம், எண்ணி முடியாது. நிறைய முறை இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம்ல, ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அது என்ன ஆராய்ந்து முடியாதது? அது என்ன எண்ணி முடியாதது? என்னை உயர்த்துவது தான் ஆராய்ந்து முடியாத காரியம். என்னை உயர்த்துவது தான் எண்ணி முடியாத காரியம். யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு என்னை உயர்த்துவது தான் ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது தேவ பிள்ளைகளே. உங்களை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது தேவ பிள்ளைகளே. விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு முன்னாடி, ஏசப்பா நான் உம்முடைய சமூகத்தில் ஆவியில் எளிமையோட தாழ்மையோட உம்மை சார்ந்து இருக்கிறேன். மனிதர்கள் முன்னாடி நல்லா பலத்தோட நிற்கணும். மனிதர்கள் முன்னாடி மண்டியிடுவதல்ல, மனிதர்கள் முன்னாடி நிற்கணும், தலை நிமிர்ந்து நிற்கணும். பிசாசு முன்னாடி யுத்த புருஷனாய் வீரனாய் நிற்கணும். பிரச்சனைகளுக்கு முன்னாடி, போராட்டத்துக்கு முன்னாடி, வியாதிக்கு முன்னாடி போர் வீரனாய் நிற்கணும். மற்ற எல்லா சூழ்நிலைகளுக்கு முன்னாடி நிற்கணும், மண்டியிடக்கூடாது. தேவ சமூகத்தில் மட்டுமே தாழ்மையோட. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தைகளை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வார்த்தை ரொம்ப நல்ல ஒரு வாக்குத்தத்தம். நிறைய பேர் இதை சொல்லுவாங்கல்ல, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த இடத்துல வார்த்தை பார்ப்போம். கர்த்தர் உயர்த்துகிறாரு, தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவருடைய காரியங்கள் எப்பயுமே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறாராம். நேர்த்தியானா எப்படி? கரெக்டாக செய்கிறாரு. சரியான நேரத்தில் சரியான அளவின்படி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிறாரு. ஒழுங்கும் கிரமமும் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையுமே சரியாக செய்கிறார். அப்படின்னா எந்த பதற்றமும் இல்லாமல், எந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் சரியாக அழகாக செஞ்சுட்டே போகிறார். அதுதான் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது தீவிரமாய் செய்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. சரியாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டே போகும்போது ஏன் தீவிரம்ன்ற ஒரு வார்த்தை வருது? இப்போ உங்களை பார்த்து கேட்குற இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு கல்யாணம் நம்ம வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வேலையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வரோம். திடீர்னு ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுறோம். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, வேறு மாதிரி குழப்பிடுறாங்க, வேறு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. இப்போ கடைசி நேரம், இன்னும் அடுத்து ஒரு நாளுக்குள்ளே ஒரு பெரிய வேலையை முடிக்கணும். இப்போ யாரும் நிதானமாக செய்ய மாட்டாங்க, ரொம்ப அழகாக பொறுமையாக செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த வேலை எப்படி செய்வாங்க? ஸ்பீடாக செய்வாங்க, தீவிரமாக செய்வாங்கல்ல. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் பிசாசு மனிதர்களும் காலதாமதப்படுத்தி உன்னுடைய உயர்வை தடுத்து வைத்திருந்தார்கள். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டாங்க. அதனால் நிதானமாக செய்ய வேண்டிய காலம் இது அல்ல, தீவிரமாய் செய்ய வேண்டிய காலம் இது. எத்தனை பேர் இது நான் புரிஞ்சுக்கிறீங்க? தீவிரமாக ஏன் செய்கிறாருன்னா, பிசாசினாலும் மனிதர்களால் சில விஷயங்கள் காலதாமதம் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய அற்புதம் இன்னும் நடக்கவே இல்லை. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய உயர்வு இன்னும் வரவே இல்லை. அப்போ பிசாசு மனிதர்கள் அதை தடுத்துட்டாங்க, சூழ்நிலைகள் அதை தடுத்து விட்டது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த காலத்தில் அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அப்போ டிலே ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இப்போ பொறுமையாய் அல்ல, இப்போ நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உயர்வு தீவிரமாய் வருகிறது. பிசாசு திருடின உயர்வு, மனிதர்கள் அபகரித்த உயர்வுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாய் நடப்பிப்பார்.
ஓ ரபா ஷகல ஹரியா துட ரபா கபலா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. எனக்கான உயர்வை கர்த்தர் தீவிரப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை சொல்லுங்க. ப்ரொஃபெட்டிக் டிக்ளரேஷன், தீர்க்க தரிசனமா பேசுங்க. எனக்கான உயர்வை கர்த்தர் தீவிரப்படுத்துகிறார். மனிதர்களால் தாமதப்படுத்தப்பட்டிருக்கலாம், பிசாசினால் தாமதப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை என்னுடைய அவிசுவாசத்தினால கூட அவைகள் தாமதமாக இருக்கலாம். என் தேவன் அதை தீவிரப்படுத்துகிறார். ரேல்பலோ ஷகதடா ரிபகடா லிகரபா ஷகரகல் யாந்த நம்ம உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் ஓடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா ஹல்கடோ ரகதியாம் தரபௌ ரபா கபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீவிரமாய் நடப்பிப்பேன், தீவிரமாய் நடப்பிப்பேன், தீவிரமாய் நடப்பிப்பேன், தீவிரமாய் நடப்பிப்பேன். ஐயா, உயர்வு தேவன் கொடுக்கிற ஒன்று, அது பாதுகாப்பான உயர்வு. பிசாசு கொடுக்கிற உயர்வு இல்லை. பிசாசு ஒரு முறை ஆண்டவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் என் காலில் விழுந்து பணிந்து கொள், இதெல்லாம் தருகிறேன்னு சொன்னான். உயர்வு போல தெரியல. ஆண்டவர் சொன்னார், போ அப்பாலே போ சாத்தானேன்னு அவனை விரட்டி விட்டார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், மனிதர்களால் வருகிற உயர்வு வேண்டாம், பிசாசினால் வருகிற உயர்வு அல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுவதனால், ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவதனால், அவரை சார்ந்து கொள்வதனால் தேவனே உங்களுக்கு கொடுக்கிற உயர்வு நிரந்தரமான உயர்வு. ஷபலா ஹதுடா ரிபகடா ரிபகபலா. யோபு 5வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அவர் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். எஸ் எஸ், தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற மக்களை பாதுகாப்பான இடத்துல வைத்து உயர்த்துகிறார். அந்த உயர்வை மனிதன் திருட முடியாது, பிசாசு திருட முடியாது. ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி என் கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. என் கூட சேர்ந்து இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோட தீர்க்க தரிசனமா அறிக்கையிட ஆரம்பிங்க. எனக்கான உயர்வு தேடி வருகிறது. சொல்லுங்க, எனக்கான உயர்வு தேடி வருகிறது, எனக்கான உயர்வு தேடி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கான உயர்வு தேடி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உரபலி அந்தரப உரபோ செந்தரபே அந்தடரப உரபலரா ரிபகடரப உரபலரதி அந்தனமல் மனரதி அந்தடப உரபகபலபா உரபகபலபரதி அந்தனமா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தீவிரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில தீவிரப்படுத்துகிறார். ஒரு சில உயர்வுகளை தீவிரப்படுத்துகிறார். உங்களை உயர்த்துகிற காலம் தீவிரத்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் தீவிரமாய் தீவிரமாய் நடப்பிக்கிறார், தீவிரமாய் நடப்பிக்கிறார், தீவிரமாய் நடப்பிக்கிறார். சிகரபதி அந்தனரப உரபலரதி அந்தனமன் மனரரோ. ஓ, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை, எஸ் லார்ட், சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், ஒன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மெல்ஹா ஷெகரபோ. ஒருத்தர் விண்ணப்பம் அனுப்பியிருந்தீங்க, லூர்து சாமி. உங்கள் மகனுக்காக ஜெபிக்கிறோம், திருமணத்துக்காக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த திருமண தடைகள் இந்த நேரமே மாறட்டும். ஆண்டவரே, சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். ரபா கரியாந்து ரபா கபா. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை தேவன் உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. ஷகலா டியாதுட ரகட ரியதடா. ஒரு ஊழியக்காரனாய் நான் கட்டளையிடுகிறேன். என் ஜனங்களுடைய உயர்வை தடுத்து வைத்திருக்கிற சூழ்நிலைகள், அவிசுவாசங்கள், மனிதர்கள், பிசாசின் தந்திரங்கள் இந்த காலை நேரத்தில் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ், ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னீங்களே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மக்களுடைய வாழ்வில் உயர்வு
தீவிரமாய் நடப்பதாக, தீவிரமாய் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் தீவிரமாய் நடப்பதாக. ஓ ரபா ரபா, பொருளாதாரத்தில் உயர்வை கட்டளையிடுகிறேன், பொசிஷனில் உயர்வை கட்டளையிடுகிறேன், குடும்பத்தில் உயர்வை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். செய்கிற வேலையில் உயர்வை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்வை கட்டளையிடுகிறேன், மேன்மையை கட்டளையிடுகிறேன். ஷகதடா ரகடடா ரகதடா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என்னையே பற்றி கொண்டபடினால் உயர்ந்த இடத்துல வைக்கிறேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய மக்கள் தங்களுக்கு இருந்த கொஞ்சம் பலனை கூட ஆண்டவரே விட்டு விடாமல் உண்மையே உறுதியாய் பிடித்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது என்று நான் அறிவிக்கிறேன். இயேசு உயர்த்துகிறார். இயேசுவின் உயர்வின் காலம், இயேசு உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இப்பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயம், அது என்ன? தேவன் கொடுக்கிற உயர்வு. இப்பொழுது அந்த காரியங்கள் நடப்பதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் நடப்பதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பிதாவே, நீர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நீர் அதை அப்படியே நிறைவேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நான் ஆவியில் பார்க்கிறேன், அநேக திருமண தடைகள் உடைகிறத நான் பார்க்குறேன், திருமண தடைகள் உடைகிறத பார்க்குறேன். அநேகரோட வாழ்க்கையில் ஏன் திருமண தடையாக இருக்குன்னா, திருமணத்தின் மூலமாய் ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை அறிந்து கொண்ட பிசாசு தடுக்கிறான். இதுவரை பொறுமையாக இருந்தீங்க, தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள் உடைகிறத நான் பார்க்கிறேன். அந்த திருமணத்தின் மூலமாய் ஒரு உயர்வு உங்களை தேடி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றுக்கொள்ளுங்க. தீவிரமாய் நடப்பிப்பார் தேவனே, அதை தீவிரமாய் நடப்பிப்பார். மார்பரோரியாம் தரபௌரபா சிகரபலரபௌரபலரபா. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. உயர்வின் காலம், உயர்வின் காலம் இயேசுவின் நாமத்தினாலே, உயர்வின் காலம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நீர் அதை செய்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் அது நடப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொண்டு வருகிற உயர்வுக்காக நன்றி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ, இதை பார்க்கிற இந்த நேரமே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை அவர்கள் சரீரங்களை தொட்டு சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கான உயர்வின் காலம் வந்துவிட்டது என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். தொடர்ந்து ஜெபத்தில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, தாழ்மைப்படுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தரே உங்களை உயர்த்துவார். ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை இது ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 மணிக்கு தீர்க்க தரிசன ஆராதனை இப்படி நடக்கும், கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிக்கு வேதபாட வகுப்பு நடத்துகிறோம், அதிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். மே காட் bless you all.